அன்புள்ள மாணவர்களே வணக்கம். ஒருமை பன்மை பிழையில்லாமல் எழுதும் முறை. இப்பகுதியில் ஒருமை பன்மை என்றால் என்ன, ஒருமை பன்மை பிழைகள் இல்லாமல் எழுதுவது எப்படி என்பதை பற்றி விளக்கமாக நாம் பார்க்க உள்ளோம். ஒருமை என்றால் என்ன? ஒருமை என்பது ஒன்றை குறிப்பது, அதாவது ஒரு பொருளை குறிப்பது. இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். கந்தன், நாற்காலி, பறவை, ஆடு, சிந்தனை, அறை. இந்த சொற்கள் அனைத்துமே ஒன்றை மட்டும் குறிப்பதை நாம் பார்க்கலாம். கந்தன் என்பது ஒரு நபரை குறிக்கிறது, நாற்காலி என்பது ஒரு பொருளை குறிக்கிறது, பறவை என்பது ஒரு பறவையை குறிக்கிறது, ஆடு என்பது ஒரு விலங்கை குறிக்கிறது, சிந்தனை என்பது ஒரு கருத்தை குறிக்கிறது, அறை என்பது ஒரு இடத்தை குறிக்கிறது. இப்படி ஒன்றை குறிப்பது தான் ஒருமை என்று பெயர். அதை ஆங்கிலத்தில் சிங்குலர் என்று சொல்வார்கள். அடுத்ததாக பன்மை என்றால் என்ன? பன்மை என்பது ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது, அதாவது 2 அதற்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பன்மை. மாணவர்கள், நாற்காலிகள், பறவைகள், ஆடுகள், சிந்தனைகள், அறைகள். எனவே மாணவர்கள் என்பது பலரை குறிப்பதை பார்க்கலாம். நாற்காலி என்பது பல நாற்காலிகளை குறிப்பதை பார்க்கலாம். பறவைகள் என்பது பறவை இனங்களை குறிப்பதை பார்க்கலாம், பறவைகள். ஆடுகள் என்பது விலங்குகளை குறிப்பதை பார்க்கலாம். சிந்தனைகள் என்பது கருத்துக்களை குறிப்பதை பார்க்கலாம். அறைகள் என்பது இடங்களை குறிப்பதை பார்க்கலாம். எனவே ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது 2, 3 முதலானவற்றை நாம் பன்மை என்று சொல்கின்றோம். இதையே ஆங்கிலத்தில் ப்ளூரல் என்று சொல்வார்கள். இந்த ஒருமை பன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள் என்பன பற்றி நாம் விளக்கமாக பார்ப்போம். ஒரு வாக்கியத்தில் எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள் என்னும் 3 உறுப்புகள் அமைந்திருக்கும். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். கண்ணன் ஓவியம் வரைந்தான். இதில் கண்ணன் என்பது எழுவாய், வரைந்தான் என்பது பயனிலை, ஓவியம் என்பது செயற்படு பொருள். பொதுவாக எழுவாய் வாக்கியத்தின் முதலில் வரும், பெயர் சொல்லாக இருக்கும். தன்மை, முன்னிலை, படர்க்கை என்னும் 3 இடப்பெயர்களும் எழுவாயாக வரும். எழுவாய் என்பது முதலில் வரும். ஒரு தொடர் எழுவதற்கு அது வாயிலாக இருக்கும், அதனால் அது எழுவாய் என்று. அந்த எழுவாய் என்ன செயலை செய்தது என்று சொல்வது தான் பயனிலை. எழுவாய் என்ன செயலை செய்தது என்று சொல்வது தான் பயனிலை. அடுத்து எழுவாயால் செய்யப்பட்டது எது என்ற வினாவுக்கு விடையாக வருவது தான் செயற்படு பொருள் என்பது. இந்த பயனிலைகள் கூட 3 வகையான பயனிலைகள் உள்ளன. இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். வள்ளி தமிழ் படித்தாள். இதில் படித்தாள் என்பது பயனிலை. வள்ளி யார், இதில் யார் என்பதும் பயனிலைத்தான். வள்ளி ஒரு மாணவி, இங்கே மாணவி என்பதும் ஒரு பயனிலைத்தான். பெயராக இருந்தாலும் அது பயனிலைத்தான். யார் என்பது வினாச்சொல்லாக இருந்தாலும் அதுவும் பயனிலைத்தான். ஒரு வாக்கியத்தின் பொருளை முடித்து வைப்பது அதுதான் பயனிலை. அது வினைமுற்றாகவும் வினாவாகவும் பெயராகவும் அது இருக்கலாம். அடுத்ததாக மரியாதை பன்மை என்றால் என்ன என்பதை பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். என் தந்தையார் எனக்கு இலக்கண நூல் ஒன்று வாங்கி கொடுத்தார். என் தந்தையார் எனக்கு இலக்கண நூல் ஒன்று வாங்கி கொடுத்தார். 2, இளமையில் கல் என்று ஔவையார் கூறியுள்ளார். இளமையில் கல் என்று ஔவையார் கூறியுள்ளார். 3, மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் நேற்று எங்கள் பகுதிக்கு வந்தார். மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் நேற்று எங்கள் பகுதிக்கு வந்தார். மேலே உள்ள தொடர்கள் உள்ள தந்தையார், ஔவையார், அமைச்சர் என்னும் பெயர்கள் ஒருமைதான். இந்த பெயர்கள் அனைத்துமே ஒருமைதான். என்றாலும் அவை பன்மை விகுதிகளான அர் அல்லது ஆர் என்னும் விகுதிகளை பெற்று வந்துள்ளது. எனவே ஒருமை என்றாலும் கூட மரியாதையின் பொருட்டு அவை பன்மை விகுதிகளை பெற்று வரும். இப்படி மரியாதையுடன் அழைப்பதற்கு பயன்படுத்தும் பன்மை சொற்களை தான் மரியாதை பன்மை என்பர். அந்த சொற்கள் எழுவாய்களாக வரும்போது அவற்றுக்கு ஏற்றார் போல அவற்றுக்கு ஏற்றவாறு
பயனிலைகளும் பன்மையில்தான் வந்து முடியும். எனவே இங்கு எழுவாய் மரியாதை பன்மையில் இருக்கிறது என்றால் பயனிலையும் மரியாதை பன்மையில்தான் இருக்க வேண்டும் என்பது விதி. அவர், அவர்கள், நீங்கள், நீர், உங்கள், தம், தாம் முதலியன மரியாதை பன்மைகளாக வரும் பெயர்களாகும். தன்மை முன்னிலை படர்க்கையை பற்றி பார்ப்போம். ஒருமை பன்மைகள் தன்மை முன்னிலை படர்கள் எப்படி வரும் என்பதை பற்றி பார்ப்போம். தன்மையில் வருவது ஒருமை என்பது யான், நான். அதே பன்மை யாம், யாங்கள், நாம், நாங்கள் என வரும். 3 இடங்கள் இருக்கிறது அல்லவா? அதில் தன்மை முன்னிலை படர்க்கை என்று சொல்வார்கள். தன்மை என்பது தன்னை குறிக்கும், நான், நாங்கள் என்பதை குறிக்கும். முன்னிலை என்பது தனக்கு முன்னால் இருப்பவரை குறிக்கும், நீ, நீங்கள் என்பது தான் அது. அடுத்து படர்க்கை என்பது தன்னையும் குறிக்காமல் முன்னிலையில் இருப்பவரையும் குறிக்காமல் மூன்றாவதாக வெளியில் உள்ள ஒருவரை குறிக்கும், அதை படர்க்கை என்று சொல்கின்றோம். எனவே இப்படி வரும்போது அதற்கேற்றாற் போல ஒருமை பன்மைகளும் அமையும் என்பதை தான் நாம் இங்கே கவனிக்க உள்ளோம். பாருங்கள், இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். யான் படித்தேன். யான் என்பது ஒருமை, அதற்கேற்றாற்போல் படித்தேன் என்று வருகிறது. நான் படித்தேன். நான் என்பதும் ஒருமை, அதற்கேற்றாற்போல் நான் படித்தேன் என்று வருகிறது. யாம் என்பது பன்மை, அதற்கேற்றாற்போல் யாம் எழுதினோம், ஓம் என்று வருவதை பார்க்கிறோம். ஓம் என்று விகுதியில் அந்த பயனிலை முடிகிறது. யாங்கள் எழுதினோம். யாங்கள் என்பதும் பன்மை தான், அதனால் அது எழுதினோம் என்று வருகிறது. நாம் பார்த்தோம். நாம் என்பது பன்மை, நாம் பார்த்தோம் என்று வருகிறது. நாங்கள் பார்த்தோம். நாங்கள் என்பது பன்மை தான், அதுவும் பார்த்தோம் என்று வருகிறது. யான் என்பது ஒருமை, அல்லேன் என அது வருகிறது. யான் அல்லேன். அல்ல என்ற குறிப்பு வினை யான் அல்லேன் என வரும். நான் அல்லேன் என்பது தான் யான் அல்லேன் என வருகிறது. அவ்வாறே நான் அல்லேன் என்று வரும். நாம் என்று வரும்போது அது அல்லோம் என்று வரும். நாங்கள் என்று வரும்போதும் அல்லோம் என்று வரும். இவ்வாறு தான் தன்மையில் ஒருமையாக இருக்கும்போது இப்படி வரும், பன்மையாக இருக்கும்போது இப்படி வரும் என்பதை நன்கு கவனித்து உணர்ந்து கொண்டால் இதில் நாம் எந்த பிழையையும் செய்ய மாட்டோம். அடுத்ததாக முன்னிலையில் வரும் ஒருமை பன்மைகள் பாருங்கள். முன்னிலையில் என்றாலே நீ, நீங்கள் என்பது தான் இல்லையா? நீ என்பது ஒருமை, பன்மையில் நீர் வரலாம், நீங்கள் வரலாம், நீவீர் வரலாம், நீவிர் என்று கூட அது வரலாம். இப்படி வரும்போது அதற்கேற்றாற் போல பயனிலைகளும் இருக்கும். பாருங்கள் இந்த எடுத்துக்காட்டுகளை. நீ நன்றாக படித்தாய். நீ என வந்துள்ள படித்தாய், ஆய் என்ற விகுதியை பெற்று பயனிலை முடிகிறது. நீர் எப்படி படித்தீர். நீர் என்ற பன்மை வந்ததனால் படித்தீர், ஈர் என்று முடிகிறது. நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள். நீங்கள் என்பது பன்மை என்பதால் இருக்கிறீர்கள் என்று பயனிலை முடிகிறது. நீவீர் நன்று செய்தீர். நீவீர் என்று அதுவும் பன்மைதான், நன்று செய்தீர் என்று வருகிறது. நீ நண்பன் அல்லை. நீ நண்பன் அல்லை. அல்ல என்ற அந்த குணிப்பு வினைமுற்று வரும்போது எப்படி மாறும் என்று பாரு. நீ நண்பன் அல்லை. அல்லை ஐகாரத்தில் முடிய வேண்டும். நீர் பகைவர் அல்லீர். அல்லீர் என்று ஈரில் அது முடிய வேண்டும். நீங்கள் தோழர்கள் அல்லீர்கள். நீங்கள் என்று வருவதனால் பன்மை, தோழர்கள் அல்லீர்கள் என்று வர வேண்டும். நீவீர் பகைவர் அல்லீர். நீவீர் என வருவதனால் அல்லீர் என்று அந்த பயனிலை முடிகிறது. இவ்வாறு முன்னிலையில் ஒருமை வந்தால் அதன் பயனிலையும் ஒருமையில் முடிய வேண்டும். முன்னிலையில் பன்மை வந்தால் அதன் பயனிலையும் பன்மையில்தான் முடிய வேண்டும். அடுத்ததாக படர்க்கையில் பார்ப்போம். படர்க்கை என்பது ஒருமை அவன் அல்லது கந்தன் என்று ஒரு பெயர், அவள் அல்லது வள்ளி என்ற ஒரு பெண்ணின் பெயர்.
அவர் என்று, அது மரியாதை பன்மை. ஆசிரியர், அவரும் மரியாதை பன்மையோடு சொல்கிறோம். இவற்றின் அனைத்திற்குமே பன்மை அவர்கள் என்பது தான். அவர், அவன், அவர்கள் என வரும். அது என்பது ஒருமை. அது என்பது ஒருமை என்றால் அவை என்பது பன்மையாக வரும். இவ்வாறு படற்கையில் வரும் ஒருமை பன்மைகள் பற்றி நாம் பார்த்தோம். இப்போது அதற்கு ஏற்றாற் போல எப்படி பயனிலைகள் அமைகின்றன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். அவன் வந்தால் படித்தான் என்று ஆண் என்ற விகுதியை பெற்று அது முடிகிறது. கந்தன், அது ஆண்பால் என்பதால் படித்தான் என்று ஆண்பால் விகுதியை பெற்று முடிகிறது. அவள் எழுதினாள் என்று வரும்போது அவள் என்பது பெண்பால் ஒருமை என்பதால் எழுதினாள் என்று அது வருகிறது. வள்ளி எழுதினாள், வள்ளி என்பது பெயர் சொல், பெண்பால் பெயர், எழுதினாள் என்று வருகிறது. அவர் என்பது மரியாதை பன்மை, அதனால் அவர் வந்தார் என்று வருகிறது. ஆசிரியர் என்பதும் மரியாதை பன்மை தான், வந்தார் என்று அது ஆர் என்று முடிகிறது. அவர்கள் என்பது பன்மை, மரியாதை பன்மையும் கூட. பார்த்தார்கள், அவர்கள் பார்த்தார்கள், அவர் பார்த்தார் என வரும். அவர்கள் என்று வந்தால் அவர்கள் பார்த்தார்கள் என்று வரும். மாணவர்கள் என்று வருவதனால் ஓடினார்கள் என்று வருகிறது. மாணவர்கள் என்று பன்மையில் வருவதால் ஓடினார்கள் என்று பன்மையில் முடிக்க வேண்டும். அது ஒருமை, பறக்கிறது என்று சொல்கிறோம். குருவி பறக்கிறது, குருவி என்பதும் ஒருமை, பறக்கிறது என்று முடிகிறது. அவை பன்மை, சென்றன என்று வருகிறது. பசுக்கள் என்பதும் பன்மை, சென்றன என்று முடிகிறது. இவ்வாறு தான் படற்கை பெயர்களில் வருகின்ற பயனிலைகள் அமையும். மேலும் அல்ல என்ற குறிப்பு வினைமுற்றை கொண்டு வரும்போது எப்படி வரும் என்பதையும் பாருங்கள். இது மிக மிக அவசியமானது, தெரிந்து கொள்ள வேண்டியது. இதில் தான் நாம் அதிகமான தவறுகளை நாம் செய்கிறோம். அவன் அல்லன், அவன் என்று வரும்போது அல்லன் என்று தான் முடிய வேண்டும். கந்தன் என்று ஆண்பால் பெயர் வரும்போது அல்லன் என்று தான் முடிய வேண்டும். அவள் என்று பெண்பால் பெயர் வரும்போது அல்லல் என்று பெண்பாலில் தான் முடிய வேண்டும். வள்ளி என்று பெண்பால் பெயர் வரும்போது அல்லல் என்று பெண்பாலில் தான் முடிய வேண்டும். அவர் மரியாதை பண், அல்லர் என்று முடிய வேண்டும். ஆசிரியர் அல்லர் என்று தான் முடிய வேண்டும். அவர்கள் அல்லர், அவர்கள் அல்லர், அல்லர்கள் என்று எழுதுவது இல்லை. மாணவர்கள் அல்லர், மாணவர்கள் அல்லர் என்று. இங்கு அல்லர் என்பதே பன்மையைத்தான் குறிக்கும். அது அன்று, அது என்பது ஒருமை, அதனால் அன்று என்பது இங்கு வர வேண்டும். குருவி என்பதும் ஒருமை, அதனால் அது அன்று என்று வருகிறது. அவை என்பது பன்மை, அதனால் அவை அல்ல என வர வேண்டும். பசுக்கள் என்பதும் பன்மை, அதனால் அது அல்ல என்று வர வேண்டும். எனவே அந்த அல்ல என்ற சொல் எங்கு அல்லன் வரும், அல்லல் வரும், அல்லர் வரும் என்பதை நாம் நன்கு கவனித்து புரிந்து கொண்டால் பெரும்பாலும் ஒருமை பன்மை பிழைகளை நாம் செய்ய மாட்டோம். இனி பொதுவான விதிகளை பற்றி நாம் பார்ப்போம். எழுவாய் உயர்திணையில் இருக்கும்போது அதன் பயனிலையும் உயர்திணையை பயனிலையாக பெற்று வரும். அவ்வாறே அக்ரிணையில் எழுவாய் இருக்கும்போது அதன் பயனிலையும் அக்ரிணையில் இருக்கும். எடுத்துக்காட்டை பாருங்கள். பிழை திருத்தம் என்பதை பாருங்கள். தங்கை வருகிறது, தங்கை என்பது உயர்திணை என்றால் அது வருகிறது என்று அக்ரிணையில் நாம் சொல்லக்கூடாது. ஆனால் இயல்பாக நாம் அவ்வாறு சொல்கிறோம், அது தவறு. எனவே தங்கை வருகிறாள் என்று உயர்திணை பெண்பால் பெயரில் முடிக்க வேண்டும். தங்கை வருகிறாள். அவ்வாறே மாமா வந்தது என்று சொல்வதும் தவறுதான். மாமா வந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். மாமா வந்தார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். தம்பி வந்தார், தம்பி என்று சொல்லும்போது வந்தான் என்று சொல்வது சரியானது. எனவே தம்பி வந்தான் என்பது சரியான விடை. அக்கா வந்தது, அக்ரிணையில் சொல்லக்கூடாது. அக்கா வந்தார், மரியாதை கொடுத்து சொல்லலாம். அக்கா என்பதால் அவருக்கு மரியாதை கொடுத்து வந்தார் என்றே நாம் சொல்லலாம். நல்லதும் கெட்டதும் உலகத்தில் உள்ளது. இங்கு நல்லதும் கெட்டதும் என்று வருவதனால் அங்கு பன்மை வருகிறது. நல்லதும் கெட்டதும் என்பது பன்மை, எனவே அது பன்மையை கொண்டு முடிய வேண்டும். உள்ளது என்பது ஒருமை, எனவே அது தவறு. நல்லதும் கெட்டதும் உலகத்தில் உள்ளன என்று வந்தால்தான் சரியான விடை. எனவே உள்ளன என்பதுதான் சரியான பயனிலை. அடுத்து
உன் வீடுகள் எங்கே உள்ளது? உன் வீடுகள், உன்னுடைய வீடுகள் என்று பொருள். வீடுகள் என்பது பன்மை. எங்கே உள்ளது என்று சொல்வது தவறானது. உள்ளது என்பது ஒருமை. எனவே உன் வீடுகள் எங்கே உள்ளன என்று அகரத்தில் முடிய வேண்டும். பயனிலை இப்படித்தான் வர வேண்டும். அடுத்ததாக புலி வந்ததும் எருதுகள் ஓடியது. புலி வந்ததும் எருதுகள் ஓடியது. எருதுகள் ஓடியது என்று சொல்லும்போது எருதுகள் என்பது பன்மை. எனவே அது பயனிலையை பன்மையில் தான் இருக்க வேண்டும். ஆனால் இங்கு ஓடியது என்று ஒருமையில் வருகிறது. அதனால் இது பிழை. புலி வந்ததும் எருதுகள் ஓடின என்பதே சரியான விடை. அடுத்த விதி, எழுவாய் ஐம்பால்களில் எதில் உள்ளதோ அதற்கேற்ற வினைமுற்றை பெற்று வரும். எழுவாய் ஐம்பால்களுள் எதில் உள்ளதோ அதற்கு ஏற்றவாறு வினைமுற்றுக்களை அதாவது பயனிலைகளை பெற்று வரும். பாருங்கள், பிழை திருத்தம். அவன் மாணவன் அல்ல என்று வருகிறது. அல்ல என்பது அக்ரிணை பன்மை, தவறு. அதனால் அது அவன் மாணவன் அல்லன் என்று தான் வர வேண்டும். இது சரியானது. அவள் பாடகி அல்ல, அல்ல என்றும் வரக்கூடாது. அவள் பாடகி அல்லல் என்று வருவதே சரியானது. அவர் கவிஞர் அல்ல என்றும் வரக்கூடாது. அல்ல என்பது அக்ரிணை பன்மை. எனவே இங்கு அது வரக்கூடாது. அவர் கவிஞர் அல்லர் என்பதே சரியானது. அவர்கள் சான்றோர்கள் அல்ல என்றும் வரக்கூடாது. அவர்கள் சான்றோர்கள் அல்லர் என்றே வர வேண்டும். என் எழுதுகோல் இதுவல்ல, இங்கே அல்ல என்பது பன்மை. என் எழுதுகோல், எழுதுகோல் என்பது ஒருமை. எனவே அந்த ஒருமைக்கு ஏற்றாற் போல் அது ஒன்று. அல்ல என்பது பன்மை, அக்ரிணை பன்மை என்றால் அன்று என்பது அக்ரிணை ஒருமை. எனவே இங்கு என் எழுதுகோல் இது அன்று என்று வர வேண்டும். இது அன்று என்பது தான் இது அன்று என்று வந்தது. இவை என் நூல்கள் அன்று என்று வரக்கூடாது. இவை என் நூல்கள், இவை என் நூல்கள். நூல்கள் என்பது பன்மை. எனவே இங்கு இவை என் நூல்கள் அன்று என்று வரக்கூடாது. இவை என் நூல்கள் அல்ல என்றே வர வேண்டும். இதுதான் சரியான விடை. அடுத்ததாக உடைகள் கிழிந்து விட்டது. உடைகள் என்ற பன்மை வருவதனால் அங்கே அந்த பயனிலையும் பன்மையில் தான் வர வேண்டும். உடைகள் கிழிந்து விட்டது என்பது ஒருமை. எனவே விட்டன என்று வந்தால்தான் பன்மை. உடைகள் கிழிந்து விட்டன என்பதுதான் சரியான பயனிலை. அடுத்ததாக இலக்கண நெறிகள். கல் விகுதி பெற்ற எழுவாய் வினைமுற்றிலும் கல் விகுதியை பெற்று வரும். எழுவாயில் கல் விகுதி வந்தால் அதன் வினைமுற்றிலும் கல் விகுதி வரும். அதே போன்று எழுவாய் அர் விகுதியை பெற்று வந்தால் வினைமுற்றும் அர் விகுதியை பெற்று தான் வர வேண்டும். எனவே எழுவாய் கல் விகுதியில் இருக்கும்போது அதன் வினைமுற்றும் பயனிலையும் கல் விகுதியை கொண்டு வர வேண்டும். அவ்வாறே அர் விகுதியை பெற்று வந்தால் எழுவாய் அதுவும் அர் விகுதியை பெற்று அதாவது பயனிலையை பெற்று அது முடிய வேண்டும். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். பிழை திருத்தம். பாருங்கள், மாணவர்கள் தேர்வு எழுதினர். மாணவர்கள் என்பது பன்மையை குறிக்கிறது. தேர்வு எழுதினர் என்று எழுதினர் அர் விகுதி வந்தாலும் கூட அது மரியாதை பன்மையைப் போல அது இருக்கிறது. எனவே அது தவறானது. எனவே மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் என்றே வர வேண்டும். மாணவர்கள் என்று வந்ததனால் கல்விகுதியை பெற்று எழுவாய் வந்ததால் அதன் பயனிலையும் எழுதினார்கள் என்று கல்விகுதியை பெற்றே வர வேண்டும். பஞ்ச பாண்டவர்கள் ஐவருமே சிறந்தவர். பஞ்ச பாண்டவர்கள், பஞ்ச பாண்டவர்கள் கல் விகுதி பெற்று வந்துள்ளது. ஐவருமே சிறந்தவர், பிழை. சிறந்தவர்கள் என்று தான் வர வேண்டும். எனவே சரியான விடை பஞ்ச பாண்டவர்கள் ஐவருமே சிறந்தவர்கள் என்பது தான். ஆசிரியர் பலர் வந்தார்கள். ஆசிரியர் பலர் என்று சொல்லாலே பலர் தான் குறிக்கும். அது மரியாதை பன்மை என்று அங்கு எடுத்துக்கொள்ள முடியாது. ஆசிரியர் பலர் என்பது பலரை குறிக்கும். வந்தார்கள், ஆசிரியர் பலர் வந்தனர். பலர் என்ற அர்விகுதியை பெற்று வருவதனால் இங்கு வந்தனர் என்பதே சரியான. முன்பே பார்த்தோம் இல்லையா, அர்விகுதியை பெற்று எழுவாய் வரும்போது அது அர்விகுதியை கொண்டே முடிய வேண்டும் பயனிலையும் என்று நாம் பார்த்தோம். மங்கையர்க்கரசியார், மங்கையர்க்கரசியார் பேசினால் மங்கையர்க்கரசி என்பதுதான் மரியாதை கொடுத்து மங்கையர்க்கரசியார் என்று சொல்கிறோம். அதனால் அது பேசினால் என்று வரக்கூடாது. பேசினால் என்று
மங்கையர்க்கரசியார் என்பது மரியாதை பன்மை. அவ்வாறு வரும்போது அதே மரியாதை பன்மையில் அது முடியும். மங்கையர்க்கரசியார் பேசினார் என்று வருவதே சரியான விடை. அடுத்து, மலர்கள் மலர்ந்து மனம் பரப்பியது. மலர்கள் மலர்ந்து, மலர்கள் என்பது பன்மை, மலர்ந்து மனம் பரப்பியது என்பது ஒருமை. எனவே இங்கு பரப்பியது என்பதை விட பரப்பின என்று பன்மை வர வேண்டும். மலர்கள் மலர்ந்து மனம் பரப்பின என்று வருவதுதான் சரியான விடை. அடுத்து, எழுவாய் ஒருமையாக இருந்தால் வினைமுற்றும் ஒருமையாகவே இருக்க வேண்டும். அதாவது எழுவாய் ஒருமையில் இருக்கும்போது வினைமுற்று ஒருமையில் தான் இருக்க வேண்டும். பாருங்கள், முதலமைச்சர் நாளை வருவார்கள். முதலமைச்சர் என்பது மரியாதை பன்மை வந்தது, ஒருமை. முதலமைச்சர் என்பது ஒருமை தான், ஆனால் மரியாதை பன்மை அங்கு வந்துள்ளது. எனவே வருவார்கள் என்று வரக்கூடாது, வருவார் என்று தான் வர வேண்டும். முதலமைச்சர் நாளை வருவார் என்று வர வேண்டும். அமைச்சர்கள் நாளை வருவார். அமைச்சர்கள் பன்மையில் உள்ளது. நாளை வருவார் என்று ஒருமையில் முடியக்கூடாது. நாளை வருவார்கள் என்று பன்மையில் தான் முடிய வேண்டும். இதுதான் சரியான விடை. ஆமை வேகமாக ஓடா. ஆமை என்பது ஒருமை, அதனால் அது ஓடா என்று பன்மையில் முடியக்கூடாது. எனவே ஆமை வேகமாக ஓடாது என்று தான் வர வேண்டும். புரிகிறார்? ஆமை என்பது ஒருமை, அது ஓடா என்று பன்மையில் முடியக்கூடாது. எனவே அங்கு சரியான விடை ஆமை வேகமாக ஓடாது. ஓடாது என்று வருவது தான் சரியான விடை. ஆமைகள் வேகமாக ஓடாது. இங்கு ஆமைகள் என்று பன்மை வந்துள்ளதால் ஓடாது என வரக்கூடாது, அது ஒருமையில் முடிகிறது. எனவே ஆமைகள் வேகமாக ஓடா என்று தான் வர வேண்டும். ஓடா என்பது தான் சரியான விடை. எதிர்மறை பொருளில் வரும்போது, எதிர்காலத்தில் எதிர்மறை பொருளில் வரும்போது ஓடும் என்பது ஓடா என்று பன்மையில் வரும்போது ஓடா, செல்லா, வாரா என்று தான் வரும். நதி தோன்றும் இடத்தில் சிறியனவாய் இருக்கும். நதி என்பது ஒருவாய், அது தோன்றும் இடத்தில் சிறியனவாய் இருக்கும். சிறியன என்பது பன்மை, எனவே அது சரியில்லை. பாருங்கள், நதி ஒருமை, சிறியன என்பது பன்மை என அது சரியாக. எனவே நதி தோன்றும் இடத்தில் சிறியதாய், சிறியனவாய் என்பது தவறு, சிறியதாய் இருக்கும் என்பதே சரியான விடை. அடுத்து, கூறியது கூறல். சில நேரங்களில் நாம் அந்த ஒன்று என்பதை பயன்படுத்தும் போது தவறாக பயன்படுத்துவோம். பாருங்கள், இப்படி இருக்கக்கூடாது தொடர்கள். பாருங்கள், எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். செழியன் இன்று ஒரு புதிய நூல் ஒன்று வாங்கினான். செழியன் இன்று ஒரு புதிய நூல் ஒன்று வாங்கினான். செழியன் இன்று ஒரு புதிய நூல் ஒன்று, ரெண்டு வாட்டி வந்திருக்கு பாருங்கள். ஒரு புதிய என்பது ஒருமை தான், நூல் ஒன்று என்பது ஒருமை. எனவே இங்கு இரண்டு முறை அந்த ஒருமைகள் வருவது. எனவே இங்கு கூறியது கூறல் ஏற்பட்டுள்ளது. அதனால் இதை தவிர்க்க செழியன் இன்று புதிய நூல் ஒன்று வாங்கினான் என்று எழுதுவதே சரியானது. செழியன் இன்று புதிய நூல் ஒன்று வாங்கினான். எனவே அங்கு ஒரு என்பதை எடுத்துவிட வேண்டும். மேலும் பாருங்கள், ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது என்று வரலாம், ஆனால் இப்படி வராமல் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது. எனவே அங்கு உள்ள ஒரு என்பதை நீக்கிவிட்டு ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது என்று எழுதுவதே சரியானது. எனவே கூறியது கூறாமல் இருக்க வேண்டும். அந்த ஒரு என்பதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் ஒரு சில நெறிகள் பாருங்கள். வாக்கியத்தில் உயர்திணை பெயர்களும் அஃறிணை பெயர்களும் கலந்து வந்தால், அதாவது ஒரு வாக்கியத்தில் உயர்திணை பெயர்களும் இருக்கும், அஃறிணை பெயர்களும் இருக்கும், இது ரெண்டுமே கலந்து வந்தால் சிறப்பு கருதி, சிறப்பை கருதி உயர்திணை பயனிலை கொண்டும், சிறப்பை கருதி உயர்நிலை பயனிலை கொண்டு அந்த தொடரை முடிக்கலாம். அல்லது இழிவு கருதினால், அது இழிவான தொடர் என்று கருதினால் அஃறிணை பயனிலையை கொண்டும் அந்த வாக்கியத்தை முடிக்க வேண்டும். பாருங்கள், மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர். மூடன், முரடன் என்பதுதான் மூடன். எனவே அந்த முரடனுக்கு சிறப்பில்லை, ஆனால் இழிவை கருதி முரடனும் மாடும் ஒன்று என்று கருதுகின்றதுனால் அங்கு நாம் மூடன் உயர்திணையாக இருந்தாலும் கூட இழிவு கருதி, அதாவது சிறப்பின்மை கருதி மாட்டு போலவே அந்த பயனிலையும் அஃறிணையில் நாம் முடிக்கணும். பாருங்கள், மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர் என்று உயர்திணையில் முடிக்காமல்
மூடனும் மாடும் குளத்தில் குளித்தன என்று அஃறிணை பன்மையில் தான் முடித்திருக்கிறார். எனவே இழிவு கருதி அது அஃறிணை பன்மையில் முடித்திருக்கிறது. உயர்வு கருதினால் அதை உயர்திணை பன்மையில் முடிக்கலாம். இங்கு மூடன் என்பது சரியானவன் அல்ல, அதனால் அவனுக்கு சிறப்பு இல்லை. அரசனும் குதிரையும் ஆற்றில் குளித்தன. அரசனும் குதிரையும் ஆற்றில் குளித்தன. அரசன் உயர்வானவன், குதிரை அரசனுடைய குதிரை அது அஃறிணை. ஆனால் குளித்தன என்று வரக்கூடாது. ஏன்னா அரசன் என்பவன் உயர்வுக்குரியவன். இங்கு உயர்வை கருதி நாம் என்ன செய்ய வேண்டும்? அரசனும் குதிரையும் ஆற்றில் குளித்தனர் என்று எழுதுவதே இங்கு சரியானது. ஏன்னா அரசன் குளித்தான், அவனுடன் குதிரையும் குளித்தன. இருந்தாலும் அரசன் சிறப்புக்குரியவன் என்பார். சிறப்பு கருதி இங்கு குளித்த நர் என்றே முடிக்க வேண்டும். எனவே இதுதான் உயர்வு கருதினால் உயர்திணையில் முடிக்க வேண்டும், இழிவு கருதினால் அஃறிணையில் முடிக்க வேண்டும். எப்போது? உயர்திணையும் அஃறிணையும் ஒரு தொடரில் இணைந்து வரும்போது. அடுத்ததாக பாருங்கள், ஒரு வாக்கியத்தில் உயர்திணை பெயர்களும் அஃறிணை பெயர்களும் பெரிதும் கலந்து வந்தால் மிகுதியின் காரணமாக ஒரு திணைக்குரிய வினையை கொண்டு அந்த வாக்கியத்தை முடிக்க வேண்டும். அதாவது ஒரு வாக்கியம் அதில் அஃறிணை பெயர்களும் வருகின்றன, உயர்திணை பெயர்களும் வருகின்றன. ஆனால் அஃறிணை பெயர்கள் அதிகமாக இருந்தால் அந்த அஃறிணையை கொண்டு பயனிலை அமைக்க வேண்டும். அல்லது உயர்திணை பெயர்கள் அதிகமாக இருந்தால் அந்த உயர்திணைகளை கொண்டு வாக்கியத்தை அமைக்க வேண்டும் என்பதுதான் இதன் பொருள். பாருங்கள், இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். ஆற்று வெள்ளத்தில் மக்களும் மரங்களும் குடிசைகளும் ஆடு மாடுகளும் மிதந்து சென்றனர் அப்படின்னு. ஆற்று வெள்ளத்தில் மக்களும் இருந்தார்கள், அத்தோடு மரங்கள், குடிசைகள், ஆடு மாடுகள் இவை அனைத்தும். எனவே இங்கு அஃறிணை தான் மிகுதியாக உள்ளன. இதில் அஃறிணை தான் மிகுதியாக உள்ளது. அதனால் என்ன செய்யணும்? அஃறிணை மிகுதியாக இருந்தால் அஃறிணை பன்மையை கொண்டு நாம் முடிக்க வேண்டும். பாருங்கள், ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் ஆடு மாடுகளும் மக்களும் மிதந்து சென்றன என்றே முடிக்க வேண்டும். ஆற்று வெள்ளத்தில் மக்கள் என்பது இங்கு முதலில் வந்தாலும் கூட மக்கள் குறைவானவர்கள் என்பதனால அதை பின்னர் வைத்து ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் ஆடு மாடுகளும் மக்களும் மிதந்து சென்றன என்று எழுதுவதே சரியானது. ஏனென்றால் இங்கு குடிசைகள் இருக்கின்றன, மரங்கள் இருக்கின்றன, ஆடு மாடுகள் இருக்கின்றன. ஆனால் மக்கள் என்பது சிலர் தான் இருக்கிறார். எனவே இங்கு மிகுதியை கருதி இங்கு பன்மையில் அதை முடித்திருக்கிறார்கள். ஒரு வாக்கியத்தில் அஃறிணையும் உயர்திணையும் கலந்து வந்தாலும் உயர்திணை அதிகமாக இருந்தால் உயர்திணையை கொண்டு பன்மையை முடிக்க வேண்டும். அல்லது அஃறிணைகள் அதிகமாக இருந்தால் அஃறிணையை கொண்டு பயனிலையை முடிக்க வேண்டும். எனவே உயர்திணை அதிகமாக இருந்தால் உயர்திணை பயனிலை வரும், அஃறிணை அதிகமாக இருந்தால் அஃறிணை பயனிலை வரும். இதுதான் இந்த விதி. இந்த விதி இதை நாம் முறையாக நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு விதி. ஒரு வாக்கியத்தில் உயர்திணை பெயர்களும் அஃறிணை பெயர்களும் பெரிதும் கலந்து வந்தால் மிகுதியின் காரணமாக ஒரு திணைக்குரிய வினையை கொண்டு அந்த வாக்கியத்தை முடிக்க வேண்டும். ஒரு வாக்கியத்தில் உயர்திணை பெயர்களும் இருக்கு, அஃறிணை பெயர்களும் இருக்கு. மிகுதியின் காரணமான அது முன்னவே சொல்வது வர அந்த திணைக்குரிய வினையை கொண்டு நாம் முடிக்க வேண்டும். பாருங்கள் எப்படி அதில் நாம் அங்கும் எத்தகைய தவறுகளை நாம் செய்கிறோம் என்பதை நன்கு கவனித்தால் புரியும். 6 கால் இழந்த ஆண்களும் 4 கை இழந்த பெண்களும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அதாவது பாருங்கள், 6 கால் இழந்த, 6 கால் என்பது அங்கு அஃறிணை வருது, ஆண்கள் என்பது உயர்திணை வருது. 6 கால் இழந்த ஆண்களும் 4 கால் இழந்த பெண்களும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதில் ஒரு பெரிய பிழை உள்ளது. 6 கால் இழந்த ஆண்களுக்கு 6 கால்கள் இருக்காது இல்லையா? அப்போ அதிலே ஒருத்தர் பிழை இருக்கு. அவ்வாறே 4 கை இழந்த பெண்களுக்கு 4 கைகள் இருக்காது அல்லவா? எனவே அதுவும் தவறான ஒருத்தர். எனவே இதை நாம் சரியாக உணர்ந்து கொண்டு தவறு இல்லாமல் எழுதணும். எப்படி எழுதலாம்? கால் இழந்த ஆண்கள் 6 என்று எழுதுவது சரியானது. கால் இழந்த ஆண்கள் 6 பேரும் என்பது அதனுடைய பொருள். கால் இழந்த ஆண்கள் 6, கையிழந்த பெண்கள் 4, மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் என்று வருவதே சரியானது. எனவே உயர்திணையும் அஃறிணையும் கலந்து வரும்போது அதில் கூட நாமும் சில நேரங்களில் இத்தகைய தவறுகளை நாம் செய்துவிடும். அந்த தவறுகளை நாம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த எடுத்துக்காட்டு. எனவே 6 கால் இழந்த ஆண்கள் என்று எழுதுவது தவறு. கால் இழந்த ஆண்கள்
அறுவரும் என்று எழுதுவதே சரியானது. அதே போல கையிழந்த பெண்கள் 4 என்று எழுதுவதே சரியானது. அடுத்ததாக சில பல சிலர் பலர் வரும் இடங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். சில பல என்பன அஃறிணை பன்மை, அதாவது பலவின் பால் என்று நாம் சொல்கிறோம். சில பல என்பன அஃறிணையில் வருகின்ற பலவின் பால். சிலர் பலர் என்பன உயர்திணை பன்மை, உயர்திணையில் வருகின்ற பலர்பால். பாருங்கள், இதில் நாம் செய்கின்ற பிழை. பல பெண்கள் வந்திருந்தனர். பல என்பது அஃறிணை, பெண்கள் என்பது உயர்திணை. அதனால் பெண்கள் பலர் வந்திருந்தனர் என்று எழுதுவதே சரியானது. பல பெண்கள் என்று பல அஃறிணை, பெண்கள் உயர்திணை. அதனால் அது பல பெண்கள் என்று எழுதக்கூடாது, பெண்கள் பலர் என்று எழுதுவது சரியானது. பெண்கள் பலர் வந்திருந்தனர் என்று எழுதுவதே சரியானது. மேலும் சில அறிஞர்கள் மறுக்கின்றனர். சில அறிஞர்கள் மறுக்கின்றனர். சில என வருவது. அங்கு சில என்பது அஃறிணை, அறிஞர்கள் உயர்திணை. எனவே அங்கு வரும்போது அப்படி வரக்கூடாது. அறிஞர்கள் சிலர் என வருவது. அறிஞர்கள் சிலர் மறுக்கின்றனர். சிலர் அறிஞர்கள் என்று எழுதுவதும் தவறானது. அறிஞர்கள் சிலர் மறுக்கின்றனர் என்று எழுதுவதே சரியானது. அவன் கடைக்கு சென்று காய்கறிகள் உள்ளிட்ட பல பொருள்களை வாங்கினான். அவன் கடைக்கு சென்று காய்கறிகள் உள்ளிட்ட பல பொருள்களை. எனவே இங்கு பல என்பது அஃறிணை, அதனால் பொருளுக்கு முன்னால் பல பொருள்கள் என வரலாம். இப்படியும் எழுதலாம், பொருட்கள் பலவற்றை என்று எழுதினால் சரியானது தான். எனவே பல பொருட்களை வாங்கினான் என்று எழுதுவதற்கு பதிலாக அவன் கடைக்கு சென்று காய்கறிகள் உள்ளிட்ட பல பொருள்களை வாங்கினான். இங்கு பல என்பது அஃறிணை தான், பொருட்கள் என்பது அஃறிணை தான். ஆனாலும் இப்படி எழுதுவது சரியான முறை கிடையாது. அதனால் அவன் கடைக்கு சென்று காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்கள் பலவற்றை என்று எழுதுவதே சரியானது. எனவே பல பொருட்கள் என்றதற்கு பதிலாக பொருட்கள் பலவற்றை வாங்கினான் என்று எழுதுவதே சரியானது. மேலும் பாருங்கள், புயலால் பல வீடுகள் அழிந்தன. நாம் இயல்பாக பேசும்போது இப்படி தான் பேசுகிறோம். புயலால் பல வீடுகள் அழிந்தன. சரியாகத்தான் இது. பல என்பது அஃறிணை தான், வீடுகள் என்பதும் அஃறிணை தான். இருந்தாலும் எழுதுகின்ற முறையில் நாம் தவறு செய்கிறோம். எனவே புயலால் வீடுகள் பல அழிந்தன என்று எழுதுவதே ஒரு முறையான வாக்கிய அமைப்பு என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்ததாக எதிர்மறை அஃறிணை பன்மை எதிர்கால வினைமுற்று. எதிர்காலத்தில் வரும், எதிர்மறை பொருளில் வரும், அஃறிணை பன்மையாக இருக்கு. அப்படி வரும்போது என்ன தவறு நாம் செய்கிறோம் பாருங்கள். நாளை முதல் பேருந்துகள் ஓடாது. பேருந்துகள் என்று பன்மை வருகிறது, ஓடாது என்று ஒருமையில் முடிக்கிறோம், அது தவறு. எனவே அப்போது நாளை முதல் பேருந்துகள் ஓடா என்றே வர வேண்டும். நாளை முதல் பேருந்துகள் ஓடா என்றே வர வேண்டும். ஓடா என்பதே இங்கு சரியானது. ஓடாது என்பது ஒருமையில் முடிகிறது. பேருந்துகள் பன்மை என்று சொல்லும்போது அது ஓடாது என்று வருவது தவறான பயனில்லை. இன்று முதல் இக்காசுகள் செல்லாது, இதுவும் தவறு. காசுகள் என்பது பன்மை, எனவே செல்லா என்றே வர வேண்டும். இன்று முதல் இக்காசுகள் செல்லா, இன்று முதல் இக்காசுகள் செல்லா என்றே வர வேண்டும். விரைவு பேருந்துகள் இங்கே வராது. விரைவு பேருந்துகள் இங்கே வராது. பேருந்துகள் என்று பன்மையில் வருவதனால் வராது என்று எழுதுவது தவறு. வராது என்பது ஒருமை. எனவே விரைவு பேருந்துகள் இங்கே வாரா என்றே எழுத வேண்டும். வாரா என்றால் அதே பன்மை வினைமுற்று, எதிர்மறை பொருளில் தருகின்ற எதிர்காலத்தில் வருவது. சிறுத்தைகள் உள்ள இடங்களில் மாடுகள் சென்று மேயாது. சிறுத்தைகள் உள்ள இடங்களில் மாடுகள், மாடுகள் என்பது பன்மை, சென்று மேயாது என்பது ஒருமையில் முடியுது, அதுவும் தவறு. எனவே சிறுத்தைகள் உள்ள இடங்களில் மாடுகள் சென்று மேயா என்றே நாம் எழுத வேண்டும். நாய்கள் புதியவர்களை வீட்டுக்குள் வரவிடாது என்று எழுதக்கூடாது. நாய்கள் புதியவர்களை வீட்டுக்குள் வரவிடாது. நாய்கள் பன்மை, வரவிடாது என்பது ஒருமை, எனவே சரியில்லை. எனவே சரியானது நாய்கள் புதியவர்களை வீட்டுக்குள் வரவிடா என்று எழுத வேண்டும். இவ்வாறு தான் எதிர்மறை அஃறிணை பன்மை எதிர்கால வினைமுற்று வரும்போது எழுத வேண்டும். இதை நாம் நன்கு உணர்ந்து கொண்டால் தவறுகளை செய்ய மாட்டோம். இத்தகைய வினாக்கள் அடிக்கடி கேட்கப்படுகின்றன. எனவே மாணவர்கள் இதில் பெரிதும் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஓர், அஃது, இஃது, எஃகு, எஃது வரும் இடங்கள். எங்கு ஓர் வரும், எங்கு அஃது வரும், எங்கு இஃது வரும், எங்கு எஃது வரும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். உயிரெழுத்தை முதலில் உடைய சொல் வந்தால் ஒரு என்பது ஓர் என்றும், அது என்பது அஃது என்றும்,
இது என்பது இஃது என்றும் எது என்பது எஃது என்றும் வரும். அதாவது ஒரு என்ற சொல்லுக்கு அது இது எது என்னும் சொல்லுக்கு பிறகு உயிரெழுத்தை முதலில் உடைய எந்த ஒரு சொல்லு வந்தாலும் என்னவாக ஒரு என்பது ஓராக, அது என்பது அஃதாக, இது என்பது இஃதாக, எது என்பது எஃதாக மாறும். இதான் விதி. பாருங்கள், எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். அவன் ஒரு அழகான வீடு கட்டினான். ஒரு அழகான என்ற சொல்லின் முதல் எழுத்து உயிரெழுத்து ஆ, அகரம் வந்தது. எனவே அது உயிரெழுத்து. எனவே அங்கு ஒரு என்பது வரக்கூடாது. அதற்கு பதிலாக ஓர் என்பதுதான் வர வேண்டும். அவன் ஓர் அழகான வீடு கட்டினான். அவன் ஓர் அழகான வீடு கட்டினான். அடுத்தது அது அழகான ஆண்மயில். அது அழகான ஆண்மயில். அது என்ற சொல்லுக்கு பிறகு அழகான என்ற சொல் வருகிறது. அதனுடைய முதல் எழுத்து அகரம் தான், உயிர் எழுத்து. எனவே அது என்பது அங்கு அஃது என வர வேண்டும். அஃது அழகான ஆண்மயில். அஃது அழகான ஆண்மயில் என்று எழுத வேண்டும். இது உயரமான மலை. இது உயரமான. இது என்பது உயரமான என்ற சொல் வருது. இது என்ற சொல்லை தொடர்ந்து உயரம். இங்கே உகரம் வருவது உயிரெழுத்தது. எனவே இஃது உயரமான மலை. இஃது உயரமான மலை என்றே வர வேண்டும். அடுத்ததாக எது அவனுடைய எழுதுகோல். இங்கு எது என்ற சொல்லை அடுத்து அவனுடைய என்ற சொல் வருகிறது. அவனுடைய என்ற சொல்லின் முதல் எழுத்து உயிரெழுத்தான அகரம் வந்துள்ளது. எனவே அது எஃது அவனுடைய எழுதுகோல். எஃது அவனுடைய எழுதுகோல் என்று வரும். எனவே ஒரு, அது, இது, எது என்னும் சொற்களுக்கு பிறகு உயிரெழுத்தை முதலிலுடைய சொல் வந்து வரும்போது அந்த ஒரு என்பது ஓர் என்றும், அது என்பது அஃது என்றும், இது என்பது இஃது என்றும், எது என்பது எஃது என்றும் மாறி வரும். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேறு சில நேரில் பாருங்கள். ஒவ்வொரு என்னும் சொல்லை எடுத்து ஒருமை சொற்களே வரணும். சில நேரங்களில் நாம் ஒவ்வொரு என்பதை பயன்படுத்துகிறோம். அந்த ஒவ்வொரு என்பது ஒருமை தான், அது பன்மை கிடையாது. இதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். ஒவ்வொரு ஊர்களில் இருந்தும் தொண்டர்கள் வந்தனர். ஒவ்வொரு ஊர்களில் இருந்தும் தொண்டர். ஒவ்வொரு என்பது ஒன்று, ஊர்கள் என்று பன்மையில் வந்திருக்கு. எனவே அங்கு ஒவ்வொரு என்பது ஒருமை தான், ஊர்களில் என்று வந்தது. எனவே அது தவறான. பாருங்கள், ஒவ்வொரு ஊரிலிருந்தும், ஊர்கள் என வராமல் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் தொண்டர்கள் வந்தனர் என்று எழுதுவதே சரியானது. அடுத்ததாக ஒவ்வொரு காசுகளும் நான் பாடுபட்டு சேர்த்தவை. அதாவது ஒவ்வொரு காசுகளும், ஒவ்வொரு என்பது ஒருமை, காசுகள் என்பது பன்மை, அதனால் சரியில்லை. எனவே அது ஒவ்வொரு காசும் நான் பாடுபட்டு சேர்த்தவை என்று வர வேண்டும். ஒவ்வொரு காசும் நான் பாடுபட்டு சேர்த்தது என்றே சரிய வர வேண்டும். ஒவ்வொரு காசும் நான் பாடுபட்டு சேர்த்தவை என்பது கூட அங்கு தவறு இருக்கிறது. எனவே இங்கு ஒவ்வொரு காசும் நான் பாடுபட்டு சேர்த்தது, ஒவ்வொரு காசும் நான் பாடுபட்டு சேர்த்தது என்று வருவதே சரியான விடை. அடுத்து பாருங்கள். ஒவ்வொரு நாள்களிலும் நான் மாலையில் நடைபயிற்சி செய்வது. ஒவ்வொரு நாள்களிலும், ஒவ்வொரு ஒன்று வந்திருக்கு. நாள்கள் என பன்மையில் வருது. இதுவும் சரியில்லை. ஒவ்வொரு நாள்களிலும் நான், ஒவ்வொரு நாளிலும், நாள் என்ற ஒருமை வர வேண்டும். நாள்கள் என வரக்கூடாது. ஒவ்வொரு நாளிலும் நான் மாலையில் நடைபயிற்சி செய்வேன் என்று வருவதே சரியானது. அடுத்ததாக தான், தாம். தான் என்பது ஒருமை, தாம் என்பது பன்மை. தான், தாம். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். தான் என்பது ஒருமை என்றால் அதன் பன்மை தாம். தன் என்பது ஒருமை என்றால் அதன் பன்மை தம். தன்னை என்பது ஒருமை என்றால் அதன் பன்மை தம்மை. இங்கு ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு வந்துள்ளது. தன்னால் என்று மூன்றாம் வேற்றுமை உருவு வரும்போது தம்மால் என்று வரும். தனக்கு என்று நான்காம் வேற்றுமை உருவு வரும்போது தமக்கு என்று பன்மையில் வரும். தனக்கு என்பது தமக்கு என்று வரும். தனது என்று ஆறாம் வேற்றுமை உருவு வரும்போது தமது என்று வரும். எனவே தான் என்பது ஒருமை என்றால் தாம் என்பது பன்மை. அதற்கேற்றார் போல் தானே இந்த ஒருமை பன்மைகள் அமையும். பாருங்கள், கண்ணன் தான் செய்யும் செயல்களில் கவனமாக இருப்பான். கண்ணன் என்பது ஒருமை, உயர்திணை ஒருமை. அதனால் அங்கு தான் என்பது சரியாக வந்தது. கண்ணன் தான் செய்யும் செயல்களில் கவனமாக இருப்பான். அவர் தாம் கலந்து கொள்ளும் கூட்டங்களில் நன்றாக உரையாற்றுவார். அவர் என்பது மரியாதை பன்மை. அதனால் அங்கு மரியாதை பன்மையே வர வேண்டும். தாம் என்பதும் மரியாதை பன்மை தான். அவர் தாம் கலந்து கொள்ளும் கூட்டங்களில் நன்றாக
உரையாற்றுவார். அடுத்ததாக 3, அவன் தன் துணிகளை தானே துவைத்துக் கொள்வான். அதாவது அவன் என்று வந்ததனால் இங்கு தன் என்ன வந்துள்ளது. அவன் தன் துணிகளை தானே துவைத்துக் கொள்வான். அடுத்து 4, தலைவர் தம் கையால் அனைவருக்கும் பரிசுகள் வழங்குகிறார். தலைவர் தம் கையால் அனைவருக்கும் பரிசுகள். இங்கு தலைவர் என்பது மரியாதை பன்மையில் வருவதால் அங்கே தன் வராமல் தம் தான் வர வேண்டும். தலைவர் தம் கையால் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கினார். அவன் தன்னைத்தானே தன் சாட்டையால் அடித்து கொண்டான். இங்கே பாருங்கள், அவன் என்பது ஒருமை, அதனால் அங்கு தன்னை என்பது ஒருமையில். அவன் தன்னைத்தானே தன் சாட்டையால், அவன் தன்னைத்தானே தன் சாட்டையால் அடித்து கொண்டான் என்றுதான் வர வேண்டும். அவர் என்பது அங்கு மரியாதை பன்மை ஒன்றில்லை, அதனால் அங்கு தம்மைத்தாமே, தன்னைத்தானே என்று சொல்லாமல் தம்மைத்தாமே புகழ்ந்து கொள்வார் என்று தான் வர வேண்டும். அதனால் அங்கு தம் என்பது வர வேண்டும். சிறுமி தனது கைகளில் மலர்களை வைத்திருந்தால், சிறுமி என்பதனால் அங்கு தனது கைகளில் என்று தான் நாம் வர வேண்டும். சிறுமி தனது கைகளில் மலர்களை வைத்திருந்தால் தமது என்று அங்கு வரக்கூடாது. மாடுகள் என்பது பன்மை, அதனால் அங்கு பன்மை வர வேண்டும். தமது என்பது ஒரு பன்மை. மேலே சிறுமி என்பது ஒருமை, அதனால் அங்கு தனது என வந்தது. மாடுகள் என்பது பன்மை, அதனால் அங்கு தமது என வந்தது. மாடுகள் தமது தலைகளை ஆட்டின. இவைதாம் நான் விரும்பி படிக்கும் நூல்கள். இவைதாம் நான் விரும்பி படிக்கும். இவை என்பது பன்மை என்பதனால இவைதான் என்று வராமல் இவைதாம் என்று வந்துள்ளன. நான் விரும்பி படிக்கும் நூல்கள். குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்வார்கள். குழந்தைகள் என்ற பன்மை வந்ததனால் அங்கு தம்மால் என்று, தன்னால் அங்கு வராமல் தம்மால் என்ற, தம் என்பது இங்கே பன்மை. குழந்தைகள் தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்வார்கள். இவ்வாறு தான் தான் தம் என்பன வரும். தான் என்பது ஒருமை, தாம் என்பது பன்மை. அதற்கேற்றாற் போல நாம் பயனிலைகளையும் மற்றவற்றையும் எழுத வேண்டும். இதுவரை ஒருமை பன்மை பிழை இல்லாமல் எழுதும் முறை பற்றி விளக்கமாக நாம் பார்த்தோம். இக்காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இத்தகைய காணொளிகள் மேலும் வர என்னுடைய இந்த தமிழ் ஸ்டடி அவர் என்னும் யூடியூப் காணொளியை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன்.